Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசில் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மலையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே அகந்தை அனைத்தும் அழியும் மண்ணில் அடிமை கோலம் ஒளியும் அன்பின் தீபம் ஒளிரும் தேவன் அருளில் யாவும் மிளிரும் பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் ஆனந்த வரிகளுக்கேற்ப ஆண்டவர் படைத்த இந்நன்னாளில் அவரின் ஆசீர் வேண்டி நாம் அனைவரும் திருப்பலியில் பங்கேற்க கூடி வந்துள்ளோம். இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்தும் இறைவன் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் எவ்வாறு இறைவனின் திருவுளத்தை நாடுகிறார் என்பதையும் இறை செயலே இறுதி வரை நிலைத்து நிற்கும் என்ற ஆழமான புரிதலையும் கொடுக்கின்றன. எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் உயிர்த்த ஆண்டவர் மீது கொள்ளும் அளவு கடந்த நம்பிக்கையையும் இறைவனின் செயலே இணையற்ற நற்செயல் என்கிற உள்ளார்ந்த தேடலும் பெற்று நலமுடனும் வளமுடனும் இறை துணையுடனும் வாழ இத்தெய்வீக பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறையாசீர் பெற்று மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இன்றைய நாளினுடைய இந்த இறை வாக்குகளின் அடிப்படையில் இவ்வுலக செயலா அல்லது இறைவனின் செயலா எது இறுதி வரை நிலைத்திருக்கும் என்ற கேள்விக்கு விடை தேடுவதாய் அமைகிறது. கடவுளுடைய செயல்தான் காலமும் நேரமும் கடந்து இறைவனின் வல்லமையால் இறுதி வரை நிலைத்து நிற்கும் என்ற அருமையான சிந்தனையை வாசகங்களின் வழியாய் கடவுள் கொடுக்கிறார். எனவே இவ்வுலக செயலெல்லாம் தற்காலிகமானது என்பதும் இறைவனின் செயலே நிரந்தரமானது நிலையானது என்பதை உணர்ந்து செயல்பட
இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீ தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உயிர்த்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்து இருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 66 பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை
ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடுவர் என்று சொல்லுங்கள். வாரி கடவுளின் செயல்களை பாரி. அவர் மானிடருடைய ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரையும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம்.
மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவ்வுலக செயலாம் இறைவனின் செயலாம், இறுதி வரை எது நிலைத்து நிற்கும்? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இன்றைய நாளினுடைய இறை வாசகங்களின் அடிப்படையில் எது இறுதி வரை நிலைத்திருக்கும் என்ற ஆழமான கேள்விக்கு விடை தேடுகின்ற மக்களாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். திரு அவை வரலாற்றிலே போற்றத்தக்க புனிதராக, பார்க்கின்ற கண்களெல்லாம் வியந்து பார்க்கும் விதமாக தன் வாழ்வை அமைத்து கொண்ட புனிதர்களுள் ஒருவர்தான் புனித அகஸ்தினார். கிபி 430 வரை இவ்வுலக வாழ்வில் வாழ்ந்த அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இவ்வுலக செயல் முதன்மையானதா அல்லது இறைவனுடைய செயல் முதன்மையானதா என்ற பாகுபாடுகள் தெரியாமல், இரண்டிற்குமான வித்தியாசங்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் தான் அவரை கடவுள் அழைக்கின்றார். இவ்வுலக செயல்கள் எல்லாம் தான் முதன்மையானது என்று தன்னுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அவர் வாழ விரும்புகின்றார். பணத்தின் மீதும் பதவியின் மீதும் பட்டத்தின் மீதும் பெண்ணின் மீதும் பொன்னின் மீதும் மண்ணின் மீதும் அதிகாரம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவ்வுலகில் எந்த செயலெல்லாம் இருக்கிறதோ அந்த செயல் மீது தன் கவனத்தை திருப்பி, இதுதான் இறுதி வரை நிலைத்து நிற்கும், இதில் தான் என்னுடைய வாழ்வு இறுதி வரை கடவுளுடைய அருளை தாண்டி நிற்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்பியவராக புனித அகஸ்தினாரனுடைய மனமாற்றத்திற்கு முன்வரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்வுலக செயல்கள் எல்லாம் இறுதி வரை நிலைத்து நிற்காது, அது தற்காலிகமானது, அது ஒன்றுக்கும் உதவாது என்பதை உணர்கின்ற தருணம்தான் புனித அம்ப்ரோசினுடைய வார்த்தை அவருக்குள் பதிக்க வைக்கப்படுகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 13வது அதிகாரத்தில் 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை புனித அகஸ்தினாரிடத்தில் புனித அம்ப்ரோஸ் சொல்லுகிறார். புனித அகஸ்தினராக மாறுவதற்கு முன்பு வெறும் அகஸ்தினாக அதை காதுகளில் கேட்கிற பொழுது அதை அவர் பெரிதாக நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தை தொடர்ந்து அவருடைய செவிகளில் எட்டுகிற பொழுது இவ்வுலக செயல் எல்லாம் இறுதி வரை நிலைத்து நிற்காது என்பதை உணர வைக்கிறது. காரணம், இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்களை அணிந்து கொள்வாயாக என்று புனித அகஸ்தினாருடைய முன்பக்க வாழ்விலே அவர் சந்தித்த எல்லா இவ்வுலக செயலும் அடிபட்டு போகிறது என்பதை உணர்ந்தவராக, கடவுளுடைய பாதத்திலே தன்னை அர்ப்பணித்தவராக அவருடைய வாழ்வு மனமாற்றத்திற்கு பின்பு அவருடைய முழுமையான இறைப்பாத அர்ப்பணிப்புள்ள வாழ்வு தொடங்குகிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இறுதி வரை நிலைத்து நிற்பது இறைவனுடைய செயலை என்று நம்பியவர் தன் மனமாற்றத்திற்கு பின்பு என்றுமே மாறாத கடவுளை, நேற்றும் இன்று மாறாத கடவுளை தன் வாழ்வினுடைய மையமாக கொண்டு தன் பயணத்தை மேற்கொள்ளுகிறார் என்று அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இது எப்படி நிகழ்ந்தது? இவ்வுலகில் தன்னை கையளித்த அகஸ்தினார் 3 செயல்களை தன் வாழ்வில் செய்கிறார். ஒன்று, தன்னுடைய பாவங்களை எல்லாம் கடவுளிடத்தில் ஒப்புவிக்கிறார். தன் பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார். தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்ட அவர் கடவுளிடத்தில் ஒப்படைக்கின்றார். எனவே இந்த 3 செயலும் தான் இறைவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் செயல் என்று அவர் நம்பி தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை, புனித வாழ்வை நோக்கி கடத்தி செல்லுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய வாசகங்களும் அதைத்தான் சொல்லுகின்றன. இன்றைய முதல் வாசகமாக இருக்கட்டும், நற்செய்தியாக இருக்கட்டும், இந்த இரண்டும் சொல்லுகிற ஒரே ஒரு படிப்பினை என்னவென்றால், இறைவனின் செயல் மட்டும்தான் இறுதி வரை நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். அதுதான் நிலை வாழ்வின் மையம் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று பறைசாற்றுகிறார். எப்படி புரிந்து கொள்வது?
சாமுவேலுக்கு எழுதிய முதல் நூலிலே 16ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றனர் என்று நம் ஆண்டவர் இஸ்ரேலின் கடவுள் பறைசாற்றுகிறார். அதே போல ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று கடவுள் இவ்வுலக செயல்களை எல்லாம் தன் பார்வைக்கு அப்பார் வைத்திருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றார். இந்த பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகத்திலே தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தை நான் 2ஆக பிரித்து விடுகிறேன். முதல் பகுதியை இவ்வுலக செயலாகவும், 2ஆம் பகுதியை இறைவனின் செயலாகவும் நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஸ்தேவானுடைய இறப்புக்கு பின்பாக சவுலுக்கு துளிர் விடுகிறது. சவுல் ரோமையிலிடத்திலே கடிதம் பெற்று பார்க்கின்ற அத்துணை மனிதர்களையும் கொன்றளிக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும். இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய கைகளுக்கு கீழ் அடிமை உலகத்திற்குள் வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். இது இவ்வுலக செயல். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதற் பகுதியில் பார்க்கிறோம், அவர் வீடுதோறும் சென்று அனைவரும் சிறைபிடித்தார் என்று சொல்லி அவர் நினைத்தார் இதுதான் இறுதி என்று இவ்வுலக செயலாக. ஆனால் கடவுளை பாருங்கள், எந்த அளவு அவருடைய ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது என்றால் இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2ஆம் பகுதி, முடக்குவாதமுற்றோர் எழுந்து நடக்கின்றனர், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், எல்லோரும் ஒரு மனதாய் ஜெபிக்கிறார்கள், நற்செய்தியை போதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோமே. இதுதான் இறைவனின் செயல். இது இறுதி வரை இருப்பதால் தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், எல்லோரும் பெருமகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று. ஆக இவ்வுலக செயல் இகழ்ச்சியை கொண்டு வரும், இறைவனின் செயலோ பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு இன்னும் சற்று மேன்மையாக கொடுக்கிறார். திருப்பாடல்களிலே 8ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே கடவுளின் மேன்மை மிகுந்த செயல்களை கண்டுணர்வோமாக என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நற்செய்தியில் இயேசு என்ன செய்கிறார்? யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையிலே என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என்னுடைய உணவு என்று சொல்லி அந்த இறை தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இறைவனின் செயலை ஆற்றுகிற இறைவனின் திருமகனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் உயிர்ப்பின் ஆண்டவராக, உயிர்ப்பின் மாட்சி நிறைந்த இறைமகனாக திகழுகிறார் என்று சொன்னால் அவர் செய்ததெல்லாம் இறைவனின் செயலை. இறை தந்தை தன்னிடத்தில் எதை ஒப்படைத்தாரோ அந்த இறை செயலை நிறைவேற்றுகிற இறைமகனாய் இருந்தார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 6:38 இவ்வாறு வாசிக்கிறோம், என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றவே இதோ வருகிறேன் என்று சொல்லி இறைவனின் செயலை மட்டுமே முன்னிறுத்தியவராக ஆண்டவர் இயேசு இன்று நம் கண்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வுலக செயலில் ஆழமாய் வேரூன்றுவதா அல்லது இறைவனின் செயல்தான் முக்கியம் என்று இறுதி வரை அவரது நிலை வாழ்வின் மக்களாய் வாழப்போகிறோமா? இந்த கேள்விக்கு 4 சிந்தனைகளில் விடை காண்போம். முதல் சிந்தனை, யாரெல்லாம் இறை செயலில் ஆளப்பட முடியும் என்றால் நம்புவோர் அனைவரும், நம்பி கடவுளை பற்றி கொள்வோர் அனைவரும் இறைவனின் செயலை நாட முடியும். இதைத்தான் யோவான் எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. ஆக இறைவனின் செயல் என்னில் செயலாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனை நான் நம்ப வேண்டும். இரண்டாவது சிந்தனை, என்னுடைய வாழ்வு இறை செயலாய் மாற வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவர் மீது எனக்கு பற்று இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று பார்க்கிறோமே. அந்த இறைவன் வாழ்வை கொடுக்கின்றார். நற்கருணையின் மீது ஆழமாக பற்று கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளுமே இறைவனின் செயலை காண முடியும். மூன்றாவது சிந்தனை, யாரெல்லாம் நற்செய்தியை உள்வாங்கி அதை பறைசாற்றுகின்றார்களோ அத்துணை பேரும் இறைவனின் செயலை காண முடியும். இதைத்தான் மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம்,
இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தந்தையாம் இறைவனுடைய திருமகனாக ஆண்டவர் இயேசு எல்லா திருத்தூதர்களையும் அனுப்பி வைக்கிறார். நான்காவதாக பார்க்கிறோம், யாரெல்லாம் இறை செயலை காண முடியும் என்றால், நாளும் பொழுதும் கடவுளை வேண்டுகிறவர்கள் மட்டும்தான் இறை செயலை பார்க்க முடியும். இதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே இடைவிடாது இறைவனிடம் ஜெபியுங்கள் என்பதையும், திருத்துதர் பணிகளிலே 1ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே ஒரே மனதாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோமே. யாரெல்லாம் நாளும் பொழுதும் கடவுளிடம் வேண்டுகிறோமோ அவர்கள் அத்துணை பேரும் இறைவனுடைய செயலை கண்டுணர்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நல்லது செய்கிற பொழுதுதான் இறைவனுடைய செயலை நாம் கண்டுணர முடியும். தீயவையை நீக்கி அல்லவையை அகற்றி நல்லவை செய்கிற உள்ளங்கள் மட்டும்தான் கடவுளின் இறை செயலை ஒவ்வொரு நாளும் தாங்களும் செய்து மற்றவர்களுக்கும் அதை செய்ய பயிற்றுவிக்க முடியும். இதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 17 பார்க்கிறோம். நல்லது செய்யவும் நல்லது சொல்லவும் என்று உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் இந்த தொலைக்காட்சி திருப்பலியில் மட்டுமல்ல, நம் வாழ்வு திருப்பலி முழுவதுமாக இறைவனுடைய செயலை காண வேண்டும் என்றால் இவ்வுலக செயல்களை இன்றோடு நாம் விட்டுவிடுவோம். இறைவன்தான் என் மையம் என்று நாம் வாழுகின்ற பொழுது அந்த இறைவன் என்றும் நமக்கு துணை நிற்பார். அப்போது புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 24-25 இவ்வாறு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவரின் பிள்ளைகளாய் மாற்றுவார். கடவுளுடைய கரத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்படைத்து இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இப்போது நாம் இறைஞ்சுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையின் அருள் நிலையினர் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் தாங்கள் பெற்ற அழைப்பின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை கனிவுடனும் அருள் நிறைவுடனும் வழி நடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் இடம் வேண்டுகின்றோம். அவர்கள் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து தன்னலம் துறந்து பொதுநல பார்வையோடு மக்களுக்கு தொண்டாற்றிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் இளையோருக்காகவும் வேண்டுகிறோம். இறைவனின் முழுமையான உடனிருப்பை இவர்கள் கண்டு மகிழவும், இறை திட்டத்தின்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும், இவ்வுலக ஆசைகளை தவிர்த்து ஞானத்துடன் இறையாசையை பற்றி கொள்ளும் பிள்ளைகளாக வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எம் திரு அவைக்காக நீ தந்த திருத்தந்தை பிரான்சிஸ்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரின் வழியாக எம் திரு அவை கத்தோலிக்க நம்பிக்கையில் மேன்மையும் இரக்க செயல்களில் ஆழ்ந்த இறைப்பற்றும் பெற்று ஒளிர்ந்தது. இத்தகு நன்னிலைக்கு எம்மை வழிநடத்திய திருத்தந்தையின் ஆன்மா உம்மில் முடிவில்லா வாழ்வு பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரே மனதோடு உம் திருப்பீடத்தில் அர்ப்பணித்த அனைத்து மன்றாட்டுகளையும் கனிவோடு ஏற்று நிறைவான அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்தீரைவா உந்தன் பாதம் வருகின்றேன் என்னையே உனக்காக தருகின்றேன் பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன் உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன் பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன் உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன் விழுந்தவரை தூக்கிடுவேன் இங்கு நாளிந்தவரின் துணையிருப்பேன் இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன் என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் தமது கைந்திருப்பொழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழுகின்றார் என்ற மறை உண்மையை விளங்க செய்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாயிணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தெயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடைவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு கற்றுக் கொடுத்தவாறு இரு கரங்களை விரித்து துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் மகிழ்ச்சியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறை
எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீ. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவோடு நீர் செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அது அருள் உதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனில் என்று மகிழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தாணி அல்லோ, கன்னி தாயாரின் பத்தாணி அல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.